என்று உற்சாகமாக உங்களுடைய பலத்த கரகோஷத்தை அவர்களுக்கு அறிவித்து அவரை நாம் இன்றைக்கு தலைமையுரை ஆற்ற வருமாறு உங்களை பேரன்புடன் அழைக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணமாக மதுரையில் அக்டோபர் 12ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு புதுக்கோட்டையில் நிறைவு விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற இந்தியாவின் இரும்பு மனிதர் இரண்டாம் சர்தார் வல்லபாய் பட்டேல், நமது பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களே, மாண்புமிகு காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் பியூஷ் கோயல்ஜி அவர்களே, மாண்புமிகு சட்ட அமைச்சர் மதிப்புக்குரிய அர்ஜுன் மேக்வால் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் முரளிதர் மோகல் அவர்களே, முன்னாள் மாநில தலைவர் எனது அன்புக்குரிய சகோதரர் கே ஏ அண்ணாமலை அவர்களே, நமது மூத்த அண்ணா நம்மோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்ற நமது பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டிஜி அவர்களே, சகோதரர் அரவிந்த் மேனன்ஜி அவர்களே, தமிழகம் தலைநிமிர இந்த பயணத்தில் தொடர்ந்து இதை பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களோடு தொடர்ந்து பணியாற்றிய தஞ்சாவூர் இளங்கோ, மகா சுசீந்திரன், தர்மராஜ், கோ வெங்கடேசன், லோகநாதன் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மேடையில் அமர்ந்திருக்கின்ற மூத்த மாநில துணைத் தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையிலே இந்த நிகழ்வில் நான் கலந்து கொண்டது என்று சொன்னால் அதற்கெல்லாம் காரணமாக, அதற்கெல்லாம் ஆதரவாக நமது மாண்புமிகு உள்துறை அமைச்சர், அரசியல் சாணக்கியா, மதிப்புக்குரிய மாண்புமிகு அமித்ஷா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் நான் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த யாத்திரையின் போது எனக்கு எல்லா கிராமங்களுக்கும் போகின்ற வாய்ப்பு கிடைத்தது, எல்லா நகரங்களிலும் போகின்ற வாய்ப்பு கிடைத்தது. 1,00,000 பேருக்கு மேலாக பொதுமக்களை சந்திக்க நேர்ந்தது. 25,000 பேருக்கு மேலாக கிராம சபைகளிலே சந்திக்கின்ற கிராம மக்களை சந்திக்கின்ற வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு தமிழக மக்களின் மனக்குரலாக மட்டுமல்ல, மன குமுறலாக நிறைய விஷயங்களை நான் கேள்விப்பட்டேன். அதில் என்னவென்று சொன்னால், ஒரு குடும்பம் கோயிலுக்கு போனால் அந்த குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், எங்களுடைய பிள்ளைகள் நல்லாக இருக்க வேண்டும் என்றுதான் வேண்டுவார்கள். ஆனால் என்னுடைய காதிலே விழுந்த மனக்குமுறல்கள், மரக்குரல்கள் என்னவென்று சொன்னால், இந்த ஆட்சி எப்போது வீட்டுக்கு போகும் என்ற குரலைத்தான் இன்றைக்கு எல்லா கோவில்களிலும் குடும்பம் குடும்பமாக கும்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இறைவா, இந்த ஆட்சியை திறக்கிற வீட்டுக்கு அனுப்பு, இந்த தமிழக மக்களை காப்பாற்று. அதற்காக யாரும் வரமாட்டார்களா, அதற்காக தூதுருளாக யாரும் வரமாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் தான் நமது அரசியல் சாணக்கியர் அமித்ஷா அவர்கள் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்கி இன்றைக்கு மாபெரும் மாற்றத்தை இந்த மக்களின் மத்தியிலே கொண்டு வரப் போகிறார்கள். கடந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாமெல்லாம் மட்டுமல்ல, உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைத்து பேருக்கும் இந்த திமுக ஆட்சி இந்த தமிழகத்தின் நிலை என்று கண்ணீர் வெடிக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது. என்னவென்றால், வீட்டில் இருக்கும் போதும் பயம், வீட்டில் சென்றவர்கள் திரும்பி வருவார்களா என்று சொன்னால் அதிலும் பயம், வெளியே செல்லவும் பயம், எங்கும் பயம். காரணம், எங்கும் போதைப் பொருளுடைய மயம். இதுதான் திமுக ஆட்சியுடைய சுய நலம். இப்படி ஒரு பயம் கலந்த ஒரு மக்கள் மனதில் ஒரு ஆட்சிகள் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை
மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் நம்மிடையே உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இன்றைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இந்த எழுச்சி மிகுந்த கூட்டம் தமிழகம் தலைநிமிர தமிழன் எழுச்சி பயணத்தினுடைய இந்த இறுதி யாத்திரையில் நாம் இது இறுதி யாத்திரை என்று யாரும் நினைத்துவிடக் கூடாது. இனிமேல் தான் துவக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இன்றிலிருந்து நாம் சபதம் ஏற்க வேண்டும். என்ன சபதம்? இந்த ஆட்சி அகற்றப்படும் வரை இன்றிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியோடு நாம் அனைவரும் இன்றிலிருந்து விரதம் இருப்பது போல் இன்று 3 மாதங்கள் விரதம் இருந்து ஆட்சியை அகற்றுவதற்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். பாலியல் வன்கொடுமைகள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 50%, போக்சோ குற்றங்கள் 60%, இன்னும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிலும் 10 வயது குழந்தைகள் முதல் 70 வயது பெண்கள் வரையிலும் ரோட்டிலே நடமாட முடியவில்லை. கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள் அனைத்தும் இந்த ஆட்சியில் நடைபெறுகிறது. யார் செய்கிறார்கள் என்று சொன்னால் அனைத்தையும் செய்வது திமுகவை சேர்ந்தவர்களை செய்கிறார்கள். டாஸ்மாக் ஊழல் 1000 கோடி ரூபாய் ஊழல் டாஸ்மாக். ஆனால் கோர்ட்டிலே ஸ்டே வாங்கி வைத்திருக்கிறார்கள். யார் செய்கிறார்கள்? இதை திமுக அமைச்சர்களே செய்கிறார்கள். செந்தில் பாலாஜி டாஸ்மாக் அமைச்சராக இருந்தார், இப்பொழுது அமைச்சராக இல்லை. திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் பெண்களை தவறாக பேசுகிறார்கள். திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் பெண்களை ஏளனமாக பேசுகிறார்கள். விழுப்புரத்திலே ஒரு அமைச்சர் பெண்களை பார்த்து நீங்கள் நின்றால் எவ்வளவு, பத்தால் எவ்வளவு என்று கேட்கக்கூடிய அளவிற்கு தாய்மார்களை மதிக்க தெரியாத ஒரு தரங்கெட்ட அமைச்சர்களாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர் சேகர்பாபு கோயிலுக்கு வந்தவர்களை அநாகரிகமாக பேசுகிறார்கள். நமது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போகும்போது கூட அவர்கள் கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். மதிக்க தெரியாதவர்கள், தமிழகத்தின் தமிழ் கலாச்சாரத்தை நேசிக்க தெரியாதவர்கள். இன்றைக்கு கரூரிலே ஒரு சம்பவம் நடந்தது. 41 பேர் இறந்து போனார்கள். தமிழகத்துடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் வருகிறார், 12 மணிக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு 7 மணிக்கு வருகிறார். ஆனால் நடந்தது என்ன? அங்கு 41 பேர் இறந்து போனார்கள். உடனடியாக இரவோடு இரவாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வருகிறார்கள். 41 பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்படுகிறது. யாரை காப்பாற்றுவதற்காக? கரூரிலே இருக்கிற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி காப்பாற்றுவதற்காக. அதற்கு அத்தனைக்கும் காரணம், அந்த சாவுக்கு காரணம் செந்தில் பாலாஜி என்பதை இந்த மேடையில் நான் பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுகிறேன். இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் உண்டு. வருகின்ற தேர்தல் முடிந்த பிறகு ஜூன் மாதம் நடைபெறுகிற ஆட்சி மாற்றத்தில் அனைவருக்கும் நீதிமன்றம் போய் சொல்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கள்ளச்சாராயத்தில் கள்ளக்குறிச்சியில் 65 பேர் இறந்து போனார்கள். திமுகவை சேர்ந்தவர்கள் அங்கே குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். விழுப்புரத்திலே 17 பேர் இறந்து போனார்கள். கள்ளச்சாராயம், போதைப் பொருட்கள், எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள், பள்ளிக்கூட வாசலிலே போதைப் பொருட்கள், ஆசிரியர்களே போதைப் போட்டுக் கொண்டு போகிறார்கள், மாணவர்கள் போதை போட்டுக் கொண்டு ஆசிரியர்களை தாக்குகிறார்கள். இது மாதிரி ஒரு சம்பவம் இது மாதிரி இந்த திமுக ஆட்சியில் தான், மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சராக கூடிய இந்த ஆட்சியில் தான் இப்படி நடைபெறுகிறது. ஒரு குடும்பம் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு போலியான கூட்டணி, ஒரு போலியான கூட்டணியை இன்னைக்கு பத்திரிகையிலே காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆனால் எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உருவாக்கிய கூட்டணி என்பது ஆட்சி மாற்றத்திற்கான கூட்டணி. ஆட்சி மாற்றம் வந்தே தீரும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, திருப்பரங்குன்றத்திலே ஒரு சம்பவம், தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும். ஒரு அமாவாசை தினத்தன்று பூரணச்சந்திரன் தன்னுடைய உடலிலே தீ வைத்து மாய்த்து கொண்டான் என்று சொன்னால் அதற்கும் திமுகவே காரணம், மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே காரணம் என்பதை நான் இந்த நேரத்திலே பகிரங்கமாக நான் குற்றச்சாட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, திருநெல்வேலிக்கு போகிறார், கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுகிறார். நாங்களும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுகிறோம். எங்களுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சர்ச்சில் போய் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுகிறார்கள். எல்லோரையும் மதிக்கிறோம், எல்லா மதத்தையும் மதிக்கிறோம். இஸ்லாமியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, மத சார்பனையை உண்மையாக கடைபிடிக்க கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை நான் இന്നലെ சொல்லிக் கொள்ளப்பட்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறீர்கள்.
தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீர்கள்? போலி மதச்சார்மையை கடைபிடிக்கிறீர்கள். போலி மதச்சார்மையை கடைபிடிக்கிறீர்கள். நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒன்றை தெளிவாக சொல்வேன். என்றைக்கும் திமுக மக்கள் சக்தியோடு ஆட்சி பிடித்ததே கிடையாது. 2021 நாம் இன்னும் ஒன்றாக இருந்திருந்தால் அன்றைக்கே நம்முடைய ஆட்சி வந்திருக்கும். திமுக ஆட்சி வந்திருக்காது. திமுக எப்பொழுதாவது ஜெயிக்கக்கூடிய கட்சி. ஆனால் நம்முடைய கூட்டணி உறுதியாக ஜெயிக்கக்கூடிய கட்சி. ஆட்சி மாற்றம் வந்தே தீர்வு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல இன்றைக்கு வாக்காளர் கணக்கெடுப்பு, பீகார் மாநிலத்திலே வாக்காளர் கணக்கெடுப்பு எடுத்தார்கள். 65 லட்சம் பேர் அங்கு நீக்கப்பட்டார்கள். ஆனால் 243 தொகுதிகளில் 202 தொகுதிகளில் அன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. காரணம் நமது சாணக்கிய அமித்ஷாஜி அவர்கள். கேரள மாநிலத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் 100 வார்டுகளில் 50 இடங்களை பெற்று இன்றைக்கு மேயராக திருவனந்தபுரத்திலே இன்றைக்கு நமது மேயர் கொடிகட்டி பறப்பது இன்றைக்கு பாரதிய தேசிய ஜனநாயக கூட்டணி. அதற்கு காரணம் நமது அமித்ஷாஜி அவர்கள். அதே காற்றுதான் பீகாரில் வீசிய அதே காற்றுதான், திருவனந்தபுரத்தில் வீசிய அதே காற்றுதான் இன்றைக்கு தமிழகத்திலும் வீச போகிறது. அதற்கு அச்சாரமாகத்தான் அமித்ஷாஜி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். மேற்கு வங்காளத்திலும் அதே காற்றுதான் வீசப் போகிறது. அஸ்ஸாமிலும் அதே காற்றுதான் வீசப் போகிறது. மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களே, அமித்ஷா அவர்கள் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறீர்கள். நான் இந்த மேடையில் வாய உறுதியாக சொல்லுகிறேன், அமித்ஷா அவர்களால் தான் இந்த தமிழ்நாட்டில் உங்களை எதிர்த்து உங்களை வீட்டுக்கு விரட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கொண்டு வர முடியும் என்று நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு தமிழகத்தில் 67,000 மேற்பட்ட பூத்துகள். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி 234 தொகுதிகளிலும் பூத் கமிட்டியை திறம்பட நடத்தியிருக்கிற ஒவ்வொரு பூத் கமிட்டியிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் 5000 பேர். இன்றைக்கு BLA 2 63,000 பேர் தமிழ்நாட்டில். BLA 2 63,000 பேர் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் ஒவ்வொரு பூத்திலும் இருக்கிறான். இது நம்முடைய நீண்ட நாள் அமித்ஷாஜி அவருடைய கனவு. இது நிச்சயமாக சொல்கிறேன், இனி திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வர முடியாது. ஆக இந்த தேர்தலில் நிச்சயமாக இன்னும் கூட்டணிகள் நிறைய வரும் என்பதை எங்களது அமித்ஷா அவர்கள் உறுதி செய்வார்கள். உறுதியாக நீங்கள் ஆட்சி மாற்றம் வரும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு ஆட்சி விட்டு மாறி போகும் என்பதை புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய பாடலை பாடுவார். தர்மம் அரசாளும் போது அதர்மம் அரசாளும் போது தர்மம் வெளியே போகும், தவறு வெளியே போகும்போது தர்மம் உள்ளே வரும்போது ஒரு பாடல் உண்டு. கண்ணை மறைக்கின்ற காலம் வரும்போது தர்மம் வெளியேறலாம், தர்மம் அரசாளும் சமயம் வரும்போது தவறு வெளியேறலாம். நல்லவன் லட்சியம் வெல்வது நிச்சயம், அமித்ஷாவின் லட்சியம் வெல்வது நிச்சயம். இன்று புதுக்கோட்டை, நாளைக்கு ஜெயின் ஜார்ஜ் கோட்டை. நன்றி, வணக்கம். தமிழகம் முழுக்க யாத்திரையை சிறப்பாக நடத்தி முடித்து இன்றைக்கு நிறைவேற பேருராவிலே சிறப்புரையாற்றிய மாநில தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, அதற்கு அடுத்தபடியாக யாத்திரையினுடைய நாயகன்